அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வே. சிறப்பான ஒரு அற்புதமான தொடக்கத்தில் இருக்கும், திருவருகை கால தொடக்கத்தில். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். டிசம்பர் மாதம் வந்துட்டாலுமே கிறிஸ்மஸ் டக்குன்னு மைண்டில் வந்து ஒட்டிக்கும். திருவருகை காலம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மீட்பு அருகிருக்கிறது, எதிர்நோக்குடன் இருக்க வேண்டும். அது வந்து பாடுபட்ட நேரங்கள்லாம் வந்து போயிடுச்சு. உங்கள் வாள்கள்லாம் இன்னைக்கு வந்து உழவுகோலாக மாறிடும். உங்களுடைய ஈட்டிகளெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கலப்பைகளாக மாறிடும். அதனால வந்து நீங்கள் வேற மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே போகிறீங்க, எதிர்நோக்குடன் இருக்க வேண்டிய அந்த ஒரு. இப்போ அந்த சமயத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கோட வந்திருக்கோம் ஃபாதர். என்ன டாபிக்னா கிறிஸ்மஸ் தான் டாபிக். கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா டக்குன்னு உங்களுக்கு என்ன நினைவில் வரும்? அதுதான் டாபிக். சூப்பர். உங்களுக்கு என்ன நினைவு வரும்? கிறிஸ்மஸ் அப்படின்னோடனே நம்ம குட்டி பாலகன் இயேசு தான் ஞாபகத்துக்கு வராரு. ஏன்னா அவருடைய அந்த பிரசன்ஸ், கடவுளோடு இருக்கிறவர், கடவுளாக இருக்கிறவர் இந்த உலகத்துல உங்க கூடயும் நம்ம கூடயும் வாழ்வதற்காக ஒரு மனிதராக, குட்டியாக, குழந்தையாக பிறக்கிறார். அந்த சிரிப்பு, அந்த குரல், அந்த மழலை, இதுதான் நம்முடைய எண்ணங்கள்ல அதிகமாக வருது. கூடவே மரியாள், அவங்க வந்து எந்த அளவுக்கு தன்னையே தாழ்த்தி அந்த குழந்தை இந்த மண்ணுலகத்தில் பிறப்பதற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு சிறப்பு ஃபாதர். இப்போ என்னன்னா, ஒரு தெய்வ குழந்தை, அந்த குழந்தை நம்ம கூட இருக்க வருது. அப்போ வந்து அதை தெய்வ குழந்தையா பார்க்கறது ஒன்று, இன்னொன்று பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கறது ரெண்டு. ரெண்டாவது வகையில் இருக்கிறவங்க எளிய மக்களாக இருக்கிற எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. குழந்தை பிறந்திருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கு ஒரு தாலாட்டு பாடி ஆரீரோ ஆரீரோ அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு குழந்தை, அது தெய்வமா இருந்தானே யாரா இருந்தானே அது குழந்தை தானே, அதுக்கு தாலாட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நிறைய பேர் நமக்காக காத்திருக்காங்க ஃபாதர். அவங்களுடைய எண்ணத்துல கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கேட்கலாம். முதல்ல வந்து எனக்கு என்ன ஞாபகம் வரும் கிறிஸ்மஸ் அப்படின்னாக்கா, இந்த கலர் முடிச்சுட்டு கண்டிப்பா ஃபாதர். முதல் நம்பர் யார்? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சார்லஸ் பேசுறேன், மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம். உங்களுடைய மனதுல கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைவுக்கு வருது அப்படின்ற அனுபவத்தை ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் இருக்காங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க எப்படி ஃபாதர் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். கிறிஸ்மஸ் திருவருகை காலத்தை தொடங்கிட்டோம். ஆமா ஃபாதர். பரபரப்பா மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல தங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய மாதா தொலைக்காட்சியில கிறிஸ்மஸ் அப்படின்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம கதைச்சிட்டு இருக்கோம், சொல்லுங்க. ஆமா சார், எனக்கு கிறிஸ்மஸ்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் குடில். ஏன் அப்படின்னா, நாங்க சின்ன வயசுல இருக்கிறபோது எங்க ஏரியாலேயே நாங்க சின்ன சின்ன குடில்லாம் செட் பண்ணிட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து கேரல்ஸ் போவோம். எங்க ஏரியால இருக்கிற ஒரு 45 வீடு இருக்காங்க. அந்த 45 வீடுக்கும் நாங்களே கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் மாதிரி போட்டு கேரல்ஸ் பாடல்கள்லாம் பாடிட்டு போய் அதுல வர்ற அமௌண்ட்டை வச்சு நாங்க ஃபுட்டு ஏதாவது ரெடி பண்ணி, அதுல இந்த கஷ்டப்படுறவங்க இந்த சர்ச் வாசல்ல உட்காந்துருப்பாங்க அவங்க மாதிரி ஆளுகளுக்குலாம் ஃபுட்டு நாங்க ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அந்த ஒரு ஏஜ்ல. இப்போ பசங்க எல்லாரும் கல்யாணம் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப கிறிஸ்மஸ்னு வந்தாலே சர்ச்சில் போனா பசங்க எல்லாரும் இருப்பானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் சொன்னாலே பசங்க தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது உங்களுடைய உறவு. கடவுள் எப்படி அந்த விண்ணகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து மக்களோடு தங்களுடைய உறவை வளர்த்து கொண்டாரோ, அப்படி எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் அந்த உறவை ஒரு ஆழப்படுத்தி கொள்றதுக்கு, அர்த்தப்படுத்தி கொள்றதுக்கு பெரிய உதவியா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம நாங்க வந்து முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் அப்படியே செய்து இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப அற்புதமா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொண்டீங்க. நான் அவர்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டேன். அண்ணா, நீங்க இப்ப என்ன ஒரு குறிப்பிடும்படியான நிகழ்வை நீங்க சொல்ல முடியுமா? அந்த மாதிரி
ம் குறிப்பிடமான நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து எங்க பக்கத்துல வந்து ஒரு சவேரியாரோட சர்ச் ஒன்று இருந்தது. அந்த சர்ச்சை வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு வந்து அதை வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்ட போறோம்னு சொல்லிட்டு அந்த சவேரியாரோட சிறுவம் இருந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா இடத்தையும் இடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்க அந்த கேரல்ஸ் பண்றது, இந்த ஃபுட்டு சமைக்கிறது எல்லாமே அந்த கோயிலுக்குள்ள வச்சுதான் நாங்க பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ அது அப்ப அந்த டைம்ல நாங்க பண்ண முடியலன்னு சொன்னப்ப நாங்க ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருந்தோம். அந்த வருஷம் எங்களால பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றப்போ ஏரியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த சிமெண்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க ஏரியாலேயே. ஸோ செட் பண்ணி கொடுத்து அதுல நாங்க வந்து சின்ன சின்ன லைட்ஸ், சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேரல்ஸ் பண்ணி அதுல வந்து அமௌண்ட்டை வச்சு அதுல இருந்து திரும்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த இயர் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து ஏரியா மக்களே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த பசங்க வருஷம் பண்றாங்க, இந்த வருஷம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சப்ளை முதற்கொண்டு அவங்கவுங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு லைன் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம். அதான் உண்மையாலுமே எங்கே வந்து பகிர்வு இருக்கிறதோ அங்கே கடவுள் பிறக்கிறார். எங்கே கடவுள் பிறக்கிறாரோ அங்கே எல்லா மக்களும் இணைகிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல மனம் படைத்தவர்கள் மத்தியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உங்களுடைய இந்த பகிர்வு ஒரு அற்புதமான ஒரு ஒரு உதாரணமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சகோதரர். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. அற்புதமான ஒரு அனுபவ பகிர்வு. இந்த குறிப்பிடும்படியான ஒரு நிகழ்வை நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, அந்த நிகழ்வு ஒரு நினைவை வைத்திருக்கும். அந்த நினைவுக்கு பின்னாடி ஒரு செயல் வடிவமும் வந்துருக்கும். அவங்க அது ஏதோ ஒரு இது நல்லவங்களுக்கு போய் சேரணும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தாங்க. அது எளிய முயற்சி தான் சின்ன பசங்களா இருக்கும்போது. ஆனால் அந்த எளிய முயற்சி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி பகிர்தல வந்துட்டா அந்த இடத்துல இறைவன் வந்து பிரசன்னமாகிட்டார். கண்டிப்பா. அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. எனக்கு வந்து பாத்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? கிறிஸ்மஸ் அப்படின்னா அப்கோர்ஸ் முதல் முறையா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில நினைவுகள்லாம் இருக்கு. அப்பதான் வந்து புது துணி பார்த்துருப்பேன். முதல்ல அந்த பிளம் கேக்லாம் அப்பதான் வந்து பார்த்துருக்கேன். சின்ன வயசு ஞாபகம். இன்னொன்னு வந்து உண்மையாலுமே குழந்தை இயேசு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வச்சிருந்தாங்க. அணிலாடி கோயிலுக்கு தான் போவோம், நடந்தே போவோம். எங்க நைனா வீட்டில் இருக்க எல்லாருமே போகும். நான் அப்போ சின்ன பையன், எனக்கு என்ன வயசெல்லாம் ஞாபகம் இல்லை. அப்போ பார்த்தாக்கா அப்படி லைட் சீரியல் பல்ப் போட்டிருக்காங்க. ஒரு மாட்டு கூட்டக்கு மாதிரி இவ்வளோ பெருசு தான் கட்டியிருக்காங்க. உள்ள பார்த்தா ஒரு பொம்மை வச்சிருக்குது. இப்போ அது பொம்மைன்னு தெரியுது, ஆனா அப்போ அது பொம்மைன்னு தெரியல. இவ்வளோ குட்டி கொண்டு இருக்கு குழந்தை. இதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ வந்து இயேசு குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்ட அந்த ஒரு அது மறக்கவே முடியாது எப்பவுமே. அந்த கலர்ஃபுல்லான இருந்தது. அதுதான் சொன்னேன், எனக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா இந்த கலர், ரெட்டு, கிரீனு, அப்புறம் இந்த கோல்டன் கலரு, ஸ்டார்ஸ், பெல்லு, இதெல்லாம் தான் வரும். நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது, எங்க தம்பி பையன் கிறிஸ்மஸ்க்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அந்த பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பயங்கர நைட்டு. அதுக்கப்புறமா வேற ஒரு சுரூபத்தை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்படிலாம் ஞாபகங்கள் இருக்கு. குழந்தைகள் உண்மையிலுமே வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம் ஃபாதர். அது சின்ன பசங்களா இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த கிறிஸ்மஸ்க்கு குடிலுக்கு நாம என்ன பண்ணுவோம்னா ஜோடிக்கிறதுக்கு அடுத்தது ஞாபகம் வர்றது கிறிஸ்மஸ் குடில் ஜோடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா பங்குல சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணணும். பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துல போய் இறங்கி அந்த ஓனாங்குச்சி, அது மட்டும் தான் வளையும். அந்த ஓனாங்குச்சி, அது ஓனாங்குச்சின்னு பேரு, வேற என்ன பேருலாம் தெரியாது எங்களுக்கு. அப்ப அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல ஒரு அடுத்த நபர் இருக்காரு இணைப்புல. யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சிஸ்டர். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க அருட் சகோதரி அவர்களே? ஃபாதர் நான் திருச்சியில இருந்து பேசுறேன். அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எந்த சபையை சார்ந்த சகோதரி?
பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் அலோஷியஸாக காங்கிரிகேஷன் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் அப்படின்னு உடனே உங்களுடைய நினைவுக்கு வருவது எது, யாரு, ஏன் ஏன்? அதை பற்றி பகிர்ந்துக்கங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்வார்கள். முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஞாபகத்துக்கு வர்றது வந்து என் அப்பா அம்மா, அப்புறம் அண்ணனுங்க அக்காங்க, அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்து ஒன்றாக இணையும் பொழுது அங்க வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியே ஏற்படுகிறது. அதே போல நம்மீது கொண்ட பேரன்பினால் அவங்க வந்து சும்மா வரமாட்டாங்க, ஏதாவது வந்து நமக்கு வந்து திங்க் பண்ணிட்டு வருவாங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்ன உடனே வந்து எனக்கு 2 ட்ரெஸ் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு எங்க அப்பா எடுத்து கொடுக்கறது, 2வது எங்க பெரிய அண்ணா எனக்கு எடுத்து கொடுப்பாரு. அதான் ரொம்ப சந்தோஷம். அதே போல வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் ஒற்றுமையா எல்லாரும் வந்து இணைந்து செயல்படுவதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கிறேன். அதே போல 2வது வந்து குடில் அப்படின்னு சொல்லும் பொழுது குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் ட்ரீ. குடில் பார்க்கும்போது வந்து நட்சத்திரங்கள், அப்புறம் 3 ஞானிகளை வந்து வால் நட்சத்திரம் வந்து வழிகாட்டி கொண்டு வருகிறது இயேசுவை வணங்குவதற்கு. அதே போல நாமளும் வந்து ஒரு நட்சத்திரமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருத்தல் வேண்டும். அதே போன்று கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி நினைக்கும் அது வந்து பெரிய ட்ரீயை அண்ணாந்துதான் நம்ம பார்க்க முடியும். அதே போல நம்முடைய சிந்தனை, செயல்கள், நம்முடைய பார்வைகள் அனைத்தும் உயர்ந்ததாக இருப்பதை நான் உணர்றேன் ஃபாதர். ரொம்ப அழகு சிஸ்டர். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்ன உடனே வந்துட்டு நம்மீது கொண்ட பேர் அன்பினால் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனிதனாக பிறப்பெடுத்து நம்மை மீட்பதற்காக வந்துள்ளார். எனவே நம்ம கிட்ட வந்து அன்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, பகிர்வு அனைத்தும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்தல் வேண்டும். அதே போன்று மகிழ்ச்சியையும் பகிர்தல் வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து நம்ம உறவினர்கள், நம்மை அன்பு செய்கிறவர்கள் நமக்கு கொடுக்கிற அந்த கிஃப்ட் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதே ஒரு பகிர்வினுடைய ஒரு மாபெரும் அடையாளம். கடவுள் தன்னுடைய வாழ்க்கையை மக்களோடு பகிர்ந்து கொண்டார், மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டார் அப்படின்றது தான் கிறிஸ்துமஸ். ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி. சிஸ்டர்கிட்ட நான் ஒன்று கேட்க விருப்பப்படுறேன். சிஸ்டர் என்னன்னா, நீங்க வந்து பெரியவங்களா ஆயிட்ட பிற்பாடு பார்த்தோம்னா இந்த மாதிரியான கிறிஸ்துமஸ் செய்திகள்லாம் வந்து கடவுள் நம்மகிட்ட வந்துட்டாரு அப்படின்னு தோணும். ஆனா நீங்க சின்ன பிள்ளையா இருந்த போது உங்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னா ஒரு பசுமையான நினைவுனா என்னவா இருக்கும் சிஸ்டர்? ஹலோ ஃபாதர், கேக்கல ஃபாதர். கேக்குதுங்களா? நீங்க வந்து நீங்க பெரியவங்களா ஆயிட்டு பாடு பார்த்தோம்னா கடவுள் வந்து நம்மோடு வாழ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோணு இருக்கு. சின்ன வயசா இருக்கும்போது கேட்கவே இல்ல ஃபாதர். உங்களுடைய குழந்தை பருவத்துல கிறிஸ்துமஸ் அப்படின்னா உங்களுக்கு எது நினைவுக்கு வந்தது? என்னுடைய குழந்தை பருவத்துல கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்ன உடனே எங்க வீட்டுல வந்து புது ட்ரெஸ் போட்டு எங்க அக்கா வந்து நிறைய பூ வச்சு, ரோஜா பூ வச்சு எனக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப வந்து பாரமா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து இந்த பூ இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்பவே. ஆனா என்ன பண்ணிட்டேன், அந்த குரோட்டன்ஸ் கோயில் பக்கத்துல உள்ள செடி மேல எடுத்து போட்டு போயிட்டேன். அன்னைக்கு பூசை முடிஞ்ச உடனே வந்து நல்லா அடி வாங்கினேன். ஆனா அந்த அடிச்சது வந்து எனக்கு வந்து வலியே தெரியல, அக்கா தான் அடிச்சாங்க. ஆனா அது வந்து எனக்கு வலியே தெரியல, ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. நான் எனக்கு பிடிக்கல, அதனால நான் அதை செய்யல அப்படின்றதுனால நான் அதை வந்து அவங்க மேல கோவப்படல. அப்ப கிறிஸ்துமஸ் அப்படிங்கும்போது வெறுமனே குடில் அலங்காரம் மட்டுமல்ல, இல்லத்தை அலங்கரிப்பது மட்டுமல்ல, நம்மையே அலங்கரித்துக் கொள்கிறோம். புத்தாடைகள், பூ, நகைகள். அதனால வாழ்த்துக்கள். உங்களை போன்ற நிறைய சகோதரிகள், நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, குழந்தைகள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கு மகிழ்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அதான் ஃபாதர், எப்படின்னா உறவினர்கள் ஒன்றிணைந்து வருவது அப்படின்னு புத்தாடை அப்படின்றது கிஃப்ட் அவங்க சொல்றது.
நீங்க யாருக்காவது கிறிஸ்மஸ்க்குலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பயங்கரமான அந்த அனுபவம்லாம் பயங்கரமான கிஃப்ட் எல்லாம் இல்ல, கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அது எளிமையா தான் இருக்கும், சும்மா ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய பிரசன்ஸ் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருட்சகோதரி மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது அது. வீட்டுல சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்க்கு வரியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடியும் சரி இப்பயும் சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். பல பேருக்கு என்னன்னு மட்டும் இல்லை, பல பேர் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காங்க. அப்போ என்னன்னாக்கா அந்த ப்ரெசன்ஸ். இன்னொன்று கிறிஸ்து பிறப்பு உண்மையா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா பகிர்வை சொன்னீங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அவரெல்லாம் வந்து வலியுறுத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்களுடைய உதவி நேரில் இருக்க வேண்டும், வேற உச்சரிப்புல இல்லாம, தூரத்துல இருந்து ஒரு லெட்டர் போறதுல இல்லாம நேரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அது பொருந்தும் தானே? இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. அதாவது கடவுள் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே விண்ணகத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு இவ்வளோ நகை கொடுங்க, இவங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, இப்படி எதையோ கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் நேராக வந்து மகனாக ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்து மக்களோட உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதுதான் கிறிஸ்மஸ். அந்த நேரடியாக நாம் கொள்கிற உறவு தான். எப்படி ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் என் மகன் எனக்கு துணி வாங்கி கொடுத்தான், வீடு கட்டி கொடுத்தான் அப்படின்றத விட எங்கள் கூடவே வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதும் அதை தான் கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் அதில் தான் நம்முடைய கொண்டாட்டம் அடங்கி இருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் வெறுமனே பரிசு பொருட்களை வாங்கி தருவதில் மட்டுமல்ல, உங்களுக்கு பிரியமானவர்களோடு கூட இருங்க, ஒன்றா சேர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள், அவர்களோடு ஒன்றா சேர்ந்து அந்த விருந்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது வந்து இன்னும் இன்னும் ஒரு நல்ல கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமையும். நிறைய வந்து சொல்லுவாங்க, எனக்கு கிஃப்ட் ஞாபகம் வரும். நீங்கள் சொன்னீங்க, அதாவது உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லை, பல பேருக்கு அந்த கிஃப்ட் ஞாபகம் வந்துடும். எனக்கு கலர் அப்படின்றது, ஏன் அந்த கலர் பிடிக்குது அப்படின்றதுக்கான காரணம் வரும். ஏன்னா அந்த நம்ம தை மாதத்தை எதிர்பார்த்துருப்போம், புது நெல் வந்து வீட்டில் அதை அப்படியே பொங்கல் வச்சு நம்ம கொண்டாடும் போது இன்னொரு நல்ல லைஃப்பை எனக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை காட்டும். அதே மாதிரி கிறிஸ்மஸ், இறைவன் என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி மீட்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தர்ற ஒரு தருணமா இருக்குல்ல. அந்த நம்பிக்கையின் காலம் கிறிஸ்மஸ்னா எனக்கு ஒரு நம்பிக்கைங்க அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்கல்ல. வேற என்ன ஃபாதர் ஞாபகம் வரலாம்? கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறாப்புல ஒரு நம்பிக்கையின் காலம். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கை வந்து தடைகள் இருந்துச்சு, தடுமாற்றம் இருந்துச்சு, எனக்கு வந்து எப்படி நடக்குமோ தெரியல. ஏன்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு என்பது என்னை வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து, துன்ப நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு என்னை அழைத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது வந்து ஒரு நம்பிக்கையின் காலம். கண்டிப்பா ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஃபாதர், நான் சேலம்ல இருந்து மேத்யூ பேசுறேன் ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க மேத்யூ? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நினைவுக்கு வருகின்ற நபரோ இல்லை இடமோ இல்லை ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டக்குன்னு ஞாபகத்துல வர அந்த விஷயம் எது? கட்டாயமா ஃபாதர், ஏன்னா கிறிஸ்மஸ் ஒவ்வொரு கிறிஸ்மஸும் வந்துட்டு ஒவ்வொரு விதமா இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா கடைசியா கடந்த வருட நிகழ்வு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்தது. என்ன அப்படின்னா, எங்களுடைய பங்குல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து அன்பு இல்லத்துல எங்க முதிய பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு போனோம். ஸோ எங்க பாரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா யூத்தையுமே கூட்டிட்டு போய் அங்க செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நாங்க அப்படி கொண்டாடினது கிடையாது. பட் ஆனா அருத்தந்தி ஒருத்தர் சொல்லி நாங்க அவரோட சேர்ந்து அவரோட போனோம். அப்ப போயிட்டு அந்த இளைஞர்கள்லாம் அந்த முதியோர்களோட அதை கொண்டாடும் போது அந்த முதியோர்களுக்கு அவங்களோட இருந்து அந்த கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து எங்களால மறக்க முடியாத ஒண்ணா இருக்கு. அது எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இளைஞர்களா இருக்கும் போது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் நம்ம மறைமாட்ட அளவுல. அதை தொடர்ந்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த முதியோர்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு அது நடந்தது.
அதனால அந்த ஒரு கிறிஸ்துமஸ் வந்து மறக்க முடியாத ஒன்றா இருக்கு ஃபாதர். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்ம குறிப்பா வந்து இளைஞர்கள், இளம்பெண்கள் ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க, அன்பு இல்லாம இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியா, மொபைலுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில அவங்களை ஒரு மடைமாற்றம் செய்கிற ஒரு விழாவாக நீங்க அதை கொண்டாடி இருக்கிறீங்க, அதை பார்க்கிறீங்க. உண்மையிலேயே அவர்களுக்குள்ள அவங்க கவனிக்காதது போல இருக்குது. ஆனா அவர்கள் அவ்வளவு ஆர்வம் இருக்கு. இந்த உலகத்தை அன்பு செய்ய வேண்டும், இயற்கையை அன்பு செய்ய வேண்டும், இயலாதவர்களை அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. பல நேரங்கள்ல அவர்கள் வந்து கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார். அதுதான் இங்க பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். உங்களை போன்றவர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து, இல்ல அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்குது. அது வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு மறக்க முடியாத கிறிஸ்துமஸாகவும் அமைகிறது. அதனால உங்களுக்கும் அந்த இளைஞர்கள், இளம்பெண்களுக்கும், அந்த குழுவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள்ட்ட கூட இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து திட்டமிடுங்க, அற்புதமா கொண்டாடுங்க. அது மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். அவர்கள் இயேசு பிறப்பை அனுபவிப்பதற்கும் இந்த நிகழ்வுகள் ஒரு பெரிய துணையாக இருக்கும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். God bless you. Happy Christmas. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஃபாதர், இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி சாதாரண ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் புரியும். ஒரு வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா வந்து அப்படியே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல குவா குவா சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அந்த வீடே பார்த்தோம் அல்லோல பல்லோலப்படும். எதுனா மகிழ்ச்சினால மகிழ்ச்சி லைஃபே மாறிடும். பார்த்தோம்னா 2 வருஷத்துல அவங்க அந்த வீட்டோட நிலவரமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அந்த நம்பிக்கையை அந்த குழந்தை தான் கொண்டு வந்து உலகத்துக்கே ஒருத்தர் நம்பிக்கை கொண்டு வந்து பிறந்து இந்த உலகம் என்ற வீட்டிற்கே. இதுல நிறைய பேர் ஹாப்பியா இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப வெல்டுடுவா இருக்கிறாங்க, பல பேர் மனசங்கடத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து வெளிச்சத்தை கொடுக்குற இந்த குழந்தை. ஒருவேளை எங்க வீட்டுல குழந்தை இல்லை அப்படின்னு குழந்தை பிறந்து. ஆமா, நீங்க ஒரு திருமணம் என்பது எதனுடைய முன்னோட்டம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய, வாரிசினுடைய, அடுத்த தலைமுறையினுடைய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த ஊருக்கே இவங்க 2 பேரும் எங்களுடைய குடும்பத்தின் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க அறிவிக்கிறீங்க. அதுக்கு தான் அழைப்புதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ அதுவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கிற பொழுது அந்த குடும்பமே கொண்டாடுகிறது. அந்த ஒரு குழந்தை வந்த உடனே நமக்கு நம்பிக்கை வருகிறது. அவன் எல்லா வகையிலும் இந்த சமூகத்திற்கு ஒரு தேவையானவனாக, இந்த திரு அவைக்கு உதவி செய்பவனாக, இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு சாதனை புரிகிறவளாக அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்பார்ப்பு நம்மளை வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டு வருது. அதனால தான் அந்த குழந்தைக்கு ஒன்றையும் சொல்லி கொடுப்பதில்லை, எழுத்து சொல்லி தருவதில்லை, மொழி சொல்லி தருவதில்லை, ஈவன் நடையை சொல்லி தருவதில்லை. ஒரு பெற்றோரா, ஒரு உடன் பிறந்தவரா எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால குழந்தை அப்படிங்கிற ஒரு பேரே அற்புதம். அந்த வகையில கடவுளே இந்த உலகத்துல பிறக்கிறார் அப்படிங்கும்போது சொல்லி தருவது மட்டுமல்ல, நானும் அந்த குழந்தையோட கையை பிடிக்க போறேன், அந்த குழந்தைக்கு நானும் கூட இருந்து நடக்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அழகானது. அதனாலதான் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பா ஃபாதர், அற்புதமா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இணைப்புல அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் ரேஷ்மா பேசுறேன், நாகர்கோயில இருந்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கமா, நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிறப்பு. டாபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்மஸ்னா உங்க மைண்ட்ல வர டக்குன்னு வர நபர், பொருள், அது விஷயம் எதுவா இருந்தாலும் ஃபாதர் இருக்காங்க, பகிர்ந்துக்குங்க. ரேஷ்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் ஃபாதர், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். பரவாயில்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது தொடர்பு கொள்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சகோதரி, உங்களை பொறுத்தவரை கிறிஸ்து பிறப்பு அப்படின்னா எது ஞாபகத்துக்கு வருது, எது முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது நிகழ்வு?
அது ஏன்? கண்டிப்பா ஃபாதர். எனக்கு வந்து டிசம்பர் நீ சொன்னதுமே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு மாதிரி கிறிஸ்துமஸ் அந்த வைபுக்கு நம்ம எல்லாமே வந்துடும். அந்த மாதிரிதான் எனக்கும். ஆனா எனக்கு எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸ் இந்த டிசம்பர் மந்த் வந்தாலே என்னோட பர்த்டேயும் டிசம்பர்ல வரனால எனக்கு அந்த சகோதரிக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க சகோதரி. அந்த கிறிஸ்துமஸ் அந்த பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே அப்படியே எனக்கு ஒண்ணா வந்து அது மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கும். ஸோ கிறிஸ்துமஸ் அப்படிங்கும்போது யூஸ்வலா நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்றது மாதிரிதான் இந்த நம்ம கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நாங்களுமே அந்த மாதிரி எல்லாமே யூத்லயா இருக்கட்டும் கோயர் கிளாஸ் தேட்டருக்கு இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா அதுல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸா நாங்க வந்து எங்க யூத்ல பிளான் பண்ணோம். நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இது பண்ணாம அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது ஓல்டேஜ் ஹோமோ இல்ல யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணலாம் ஏதாவது அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயும் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு டச்சிங்கா இருந்த அந்த நம்ம இப்ப யூத்தோட சப்போஸ் கிறிஸ்துமஸ் வந்து நாங்க பண்ணது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. எப்படின்னா நாங்க வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல போய் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம எல்லாருமே காசை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான அன்னைக்கான லஞ்ச் நம்ம தான் கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன என்னென்ன தேவைகளோ அதை அந்த ஓல்டேஜ் ஹோம்ல கேட்டு நாங்க வாங்கிட்டு போனோம். இதுலயுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க எல்லா யூத் பிள்ளைங்களும் எல்லாருமே பசங்க பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து போய் அவங்க கூட அன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸை நாங்க செலிப்ரேட் பண்ணோம். எப்படின்னா நாங்க டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஸ்கிட் பண்றதா இருக்கட்டும். இதுல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க அந்த முதியவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, விளையாடுறது, அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து நாங்க அவங்க கூட பேசுறது அவ்வளவு ஷேர் பண்ணாங்க. நீங்க வந்து எங்க கூட டெய்லி வாங்க, நீங்க இப்படி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு நாள் நம்ம போய் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணாலும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே, நம்ம இந்த வருஷம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணி இப்ப ஃபுல்லாவே வருஷம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள எடுக்காம அந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமோ இல்ல ஏதாவது பாவப்பட்டவங்களை வீட்டுக்கு போய் அவங்க கூட செலிப்ரேட் பண்றதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல வந்து லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி இனிமே கண்டினியூஸா நம்ம இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததே இந்த ஒரு விஷயத்தினால. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. ரொம்ப 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 நல்லது. இல்ல உங்களை போல இளைஞர்கள் இளம்பெண்கள் நிறைய வகையில இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான செயல்களை முன்னெடுக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து செய்யுங்க. கடவுள் இப்படிப்பட்ட மனதுடையவர்கள் மத்தியில பிறக்கிறார். இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக நம்ம உணர்த்துகிறோம். அதுவும் நீங்க சொன்னாப்புல வயது முதிர்ந்தவர்கள் மறுபடியும் குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள் பல நேரங்களில் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க பார்த்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுக்கும் உங்களுடைய குழுவினர்களுக்கும் இளைஞர்கள் பெண்களுக்கும் மாதா தொலைக்காட்சி சார்பாக கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. கண்டிப்பா தொடர்ந்து இதை செய்யுங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. சரி ஃபாதர், 3 காலர்ஸ் பார்த்தோம். 4 பேர்ல 3 பேர் வந்து இந்த பகிர்தல் அந்த முதியவர்களோடு போய் தங்களுடைய நேரத்தை அன்னைக்கு நாள்ல ஏன் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பு அப்படின்னாலுமே அது வந்து பகிர்தலின் நேரம். கடவுள் அவரை அன்பை அப்படி ஒரு குழந்தைய மாத்தி நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்மளால் முடிஞ்ச செயல் வடிவத்துல அதை காண்பிக்கிறதுக்கு இது ஒரு என்பித்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா ஃபாதர்? கண்டிப்பா. சரிங்க ஃபாதர், இன்றைய நம்மளுடைய இறுதி பகுதி வந்துடுச்சு. ஒரு சில வார்த்தைகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பிரியமான இனிய இதயங்களே, மாதா தொலைக்காட்சி சொந்தங்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம். அதோடு கூட நிறைய அன்பர்கள் விவேக் பகிர்ந்து கொண்டது போல மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது தான் கிறிஸ்து பிறப்பு விழா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்னை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, நம்முடைய நேரங்களை யாருக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்னை அன்பு செய்ய ஆட்கள் இல்லை, என்னோட நேரத்தை செலவிட மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய நேரம் 1 நிமிடமாக இருந்தாலும் அது ஒரு 10 நிமிடமாக இருந்தாலும் ஒதுக்கி அவங்களோடு மனம் விட்டு பேசுங்க. கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால், அது அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தால் அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். அதனால் இந்த
திருவருகை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ், உங்களுடைய அந்த உடனிருப்பு அவர்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக, நம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடியதாக அமையட்டும். அதற்காக மாதா தொலைக்காட்சி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். ரொம்ப சிறப்பு ஃபாதர். இந்த வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.